ஃப்ரெண்டை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தேன். அவனுக்கு தலையில முன்னாடி இருந்ததை விட இப்போ நிறைய முடி கொட்டியிருந்தது. என்னடான்னு கேட்டா தைராய்டு பிரச்சனை, அதனால எனக்கு முடி கொட்டிச்சுன்னா எனக்கு ஷாக் ஆயிடுச்சு சார். தைராய்டுனால முடி கொட்டுமா? டெஃபினட்டா அதை பத்தி ஃபுல்லா தெரியுதுக்கு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. தைராய்டுனாலையும் ஹேர் ஃபால் டெஃபினட்டா இருக்கும். ஏன்னா அந்த தைராய்டு ஹேர் க்ரோத்ல மல்டிபிள் ஃபேஸஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே தைராய்டு ஹார்மோன் போய் ஸ்டிமுலேட் பண்ணும். ஆனா அதுக்காக தைராய்டு மட்டும் தான் ஹேர் ஃபாலுக்கு காரணம்னு கிடையாது. சில பேருக்கு ஜெனட்டிக் ரீசன்ஸ் இருக்கு, சில பேருக்கு ஹார்மோனல் ரீசன்ஸ்ல அதர் ஹார்மோன்ஸ் ஆண்ட்ரோஜன் எக்ஸஸ்ல கூட ஹேர் ஃபால் வரலாம். ஆனா எல்லா டெர்மட்டாலஜிஸ்ட் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அவங்க எடுக்கிறது தைராய்டுனால. ஏன்னா தைராய்டு ஒரு மூலப்பொருள். தைராய்டுல வர ஹேர் லாஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் விசித்திரமாவும் வித்தியாசமாவும் இருக்கும். இப்ப பேட்சியா ஃப்ராண்டல் பால்டிங் இல்ல ஆக்சிபிட்டல் பால்டிங் அந்த மாதிரி பேட்சா இருக்குது ஜெனட்டிக் ஆண்ட்ரோஜெனிக். தைராய்டுல பாத்தீங்கன்னா ஓவராலா ஹேர் ஸ்பேர்ஸா இருக்கும். அதாவது முடி இருக்கும் ஆனா ரொம்ப கம்மியா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப தின்ட் அவுட் ஆயும் எட்ஜஸ்லாம் பிரிட்டில் ஆயிரும். அதோட சேர்த்து நம்மளுக்கு ட்ரை ஸ்கின், வெயிட் கெயின், கான்ஸ்டிபேஷன், அதர் சிம்டம்ஸ் இருந்ததுன்னா மோர் லைக்லி தைராய்டு இஸ் தி காஸ். இப்போ புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு தைராய்டுனா என்ன ரீசன்னு? நல்லா புரிஞ்சுது.